உங்களுடைய பெருக்கத்துக்காக நன்றி சொல்றேன். ஓ, நீர் எங்கள் மேல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணிருக்கிறீர்கள். இந்த வேலை இது பெருக்கத்தின் வேலையா இருப்பதற்காக சொல்றேன். மகா அற்புதமான வேலை செய்வதற்காக சொல்றேன். அற்புத தெய்வம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல ஆமென், ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருக போறீங்க. நல்ல பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல ஆள் இல்லைன்னா இன்னொரு பக்கத்துல ஆளை பிடிச்சு வைங்க. தைரியமா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இன்றைக்கு பெருக்கம் உங்களோடது. யாரு வந்த வண்ணமா அப்படியே திரும்பி போயிடக்கூடாது, பெருகித்தான் போகணும். ஒருவேளை நான் எதுல பெருக போறேன் அப்படின்னு நீங்க தான் பார்க்கணும். ஒரு சைஸ் பார்த்துக்குங்க, அல்ல உயரம் பார்த்துக்குங்க, பாக்கெட்டை பார்த்துக்குங்க, சுகத்தை பார்த்துக்குங்க. எதுலயோ ஒண்ணு நீங்க பெருகித்தான் போகணும். பிரச்சனைகளை மட்டும் பெருகி போயிடக்கூடாது. இவன் வந்த பிரச்சனை என்ன சொல்றாங்க, வந்தது ஒன்னோட வந்தோம், போகும்போது 4 பிரச்சனை சேர்த்துட்டு போனோம். இல்ல, அது ஒன்றும் இல்லாமல் போகும். நேற்று நாங்கள் பார்த்தோம், பிரச்சனை ஒரு நாள் பிரச்சனை, 2 நாள் பிரச்சனை இல்ல, ஏறக்குறைய 12 வருஷ பிரச்சனை, ஊத்தடிச்சிட்டு இருந்த பிரச்சனை ஒரே நிமிஷத்துல காஞ்சி போயிடுச்சு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மறுபடியும் அது காய்ந்து போகும். சரி, இன்றைக்கு நம்முடைய தேவன் அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் பெருக்கத்தை விரும்புகிற கர்த்தர். என்னங்க எனக்கு சொல்லி கொடுத்தவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இருக்கதே போதுன்னு சொல்லி அப்படியே இருந்துட்டு போகலாம், வெந்த தின்னுட்டு இது வந்தா போய் சேரலாம். இல்ல, கர்த்தர் அப்படியே இருக்கவர்களை விரும்புகிறது இல்லை. இதான் இன்னைக்கு பேச போறேன். ஏன்னா மதம் ஒரு மாதிரி பைத்தியம் பண்ணி வச்சு பாருங்க. மதத்துல ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, இல்ல பாஸ்டர் எனக்கு இப்படியே இருக்குது போதும், இருக்குது போதும், இது நான் அதுக்கு மேல இன்னும் நான் பெருசா ஒன்றும் ஆசைப்படலைங்க, அப்படியே இருக்குது, அப்படியே போயிட்டு அப்படியே போயிடலாங்க. இது எந்த லெவல்ல போயிடுச்சு அப்படின்னா, சபைக்குள்ள இது அப்படியே விஷம் மாதிரி வேறாகி போயிடுச்சு, விஷம் வேறாகி மாதிரி போயிடுச்சு. சபையில போதகர்கள் கூட என்ன ஆயிட்டாங்க, என்னமோ பாஸ்டர் எங்க சபையில ஒரு 4 பேர் வர்றாங்க, 10 பேர் வர்றாங்க, அவங்களுக்கு அப்படியே வச்சு ஒப்பேத்திடலாம்னு யோசிக்கிறோம். மெயின்டெனன்ஸ் மோடு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் மோட். இருக்கதை அப்படியே தக்க வச்சுக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில மெயின்டெனன்ஸ் மோடே இருக்க முடியாது. ஒன்னு இன்க்ரீஸ் மோட் இருக்கணும், இல்ல டிக்ரீஸ் மோட் இருக்கணும். அப்படியே நிக்கலாம் முடியாது. பிளேனு அப்படியே ஒரு இடத்துல நிக்காது. ஒன்னு முன்னால போகணும், இல்ல கீழே இறங்கிடணும், அவ்வளவுதான். இல்லைங்க, அப்படியே நிக்க முடியாதுங்க. அப்படி ஒரு டெக்னாலஜி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படி நிக்கலாம் முடியாது. ஒண்ணு நீங்க பெருகிட்டாகணும், முன்னால போய்த்தாகணும், இல்லையா கீழே விழுந்து போயிடணும். 2 தான் வழி. அதனாலதான் அவர் சொன்னாரு, அனலுமின்றி குளிருமின்றி நடுவில் நிக்க முடியாது, நடுவில் நிக்க முடியாது, சான்ஸே கிடையாது. இன்றைக்கு ஒரு முடிவு எடுத்துக் கொள்வோம், நான் பெருகித்தாவேன், நான் பெருகித்தாவேன். ஏன்னா அதுதான் எனக்கு இருக்கிற திட்டம், அதுதான் என் மேல இன்னும் சரியா சொன்னா அதுதான் எனக்கு எழுதப்பட்டிருக்கிற தலையெழுத்து. நீங்க தலையெழுத்து எப்படின்னா உடனே ஐயோ இவர் தலையெழுத்து பேசல, அதுதான் என் மேல் நிர்ணயிக்கப்பட்ட தேவனுடைய திட்டம். ஓகே, சரி. இன்றைக்கு முதல்ல இப்ப போவோம். ஏன்னா தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய வாஞ்ச எல்லாமே நீங்களும் நானும் பெருகணுங்கிறது. அந்த பெருக்கம். இவர் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசுறாரு. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இல்லைங்க. காஸ்பல்ல ப்ராஸ்பரிட்டி இல்லை அப்படின்னா அது காஸ்பலே கிடையாது. காஸ்பல் அப்படின்னா தரித்திரம் காஸ்பல் கிடையாது. தரித்திரம் நற்செய்தியா இருக்க முடியாது. தரித்திரம் தான் நற்செய்தின்னு. தரித்திரம் நற்செய்தி கிடையாது. நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும். இது தேவனுடைய எண்ணம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம். எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
இயேசுவேல முதல்ல ஆண்டவர் வாயை திறந்த உடனே என்ன சொல்றாரு பாருங்க, நீ இருப்பணும். பக்கத்துல பார்த்து நல்லா இருங்க. அந்த குழந்தை பையனுக்கு யாரும் சொல்றது யாரு நல்லா இருக்குங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, சரி நல்லா இருங்க, நீ நன்றா இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி எங்கெங்க கூவமும் சாக்கடையும் ஓடுகிற தேசத்துல இல்ல, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், தேசத்தில் எவ்வளவுங்க, திரும்ப சொல்லுங்க, எல்லா வாயத்தனும் சொல்லுவான், மிகவும் விருத்தி அடையணும். கர்த்தருடைய எண்ணம் பூரா சரி போன வருஷம் 10 ரூபா வியாபாரம் பண்ண, இந்த வருஷம் 11 ரூபா வச்சுக்கோ. இனி இப்போ என்ன, போன வருஷம் 10 கோடி ரூபா பண்ணீங்க, இந்த தடவை 10.25 பண்ணுங்க. 10.25 நம்ம புத்தியில் எவ்வளோதான் இருக்குது, இது கால் அரை அரைக்காய் வீசம், இது அது வீசம் மானி இப்படிலாம் சொன்னால் புரிய மாட்டேங்குது. அதனால இப்போ ரொம்ப நம்ம இங்கிலீஷ் மெத்தட் பர்சன்டேஜ் 2% எவ்வளோ தெரியுமா? போன வருஷம் 100 ரூபா செஞ்சு அந்த 102 ரூபா, இதுதான் 2% வளர்த்து. ஆனால் தேவனுடைய எண்ணம் இந்த மானி வீசம் 2%, 3%, 5% பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தையே பைபிளில் கிடையாது. மடங்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, மிகவும் விருத்தி அடையணும், மிகவும் விருத்தி அடையணும். எங்க மிகவும் விருத்தி அடையணும்? பாலும் தேனும் ஓடுற தேசம். சொல்லுங்க, என் கிறிஸ்தவ வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. என் கிறிஸ்தவ வாழ்க்கை பிச்சைக்கார வாழ்க்கை இல்ல. நான் பிச்சைக்கார தேவனை ஆராதிக்கல, நான் ஐஸ்வர்ய சம்பனரை ஆராதிக்கிறேன். அவர் கல்வாரி சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த சம்பாத்தியம் எனக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதில் முழு உரிமை பாராட்டுகிறேன். என்னங்க ஒரே பெரிய செழிப்பு பேசுறாரு. நான் பேசுறேன், எஸ் செழிப்பை பேசுறேன். ஏன் என்றால் செழிப்பு இல்லாதது அது சுவிசேஷம் இல்ல. செழிப்பு சுவிசேஷத்துல முக்கிய பங்கா இருக்கிறது. பாவ மன்னிப்பு இல்லையா? இருக்குது. நீங்க நீதிமான் ஆயிருக்கீங்களா? இருக்கிறது. எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எல்லாம் இருக்குது. ஆனா பாவ மன்னிப்பு மட்டும்தான் இருக்குது. என்னமோ அப்படிதான் ரட்சிக்கப்படுறதுன்னா இங்க இருந்து அப்படியே பரலோகத்துக்கு போறதுதான். இங்க இந்த வனாந்திர யாத்திரையில், இந்த வனாந்திரத்தில் அப்படியே இருந்துட்டு ஒரு நாள் போய் அங்கே போய் நல்லா இருந்திருப்போம். இல்ல சொல்றேன், ஒரு கார் அப்படின்னா எது இருந்தா கார்? ஒரு கார்னா அது எது இருந்தா அது கார்? என்ஜின் இருந்தா காரா? 4 வீல் இருக்கணும், என்ஜின் இருக்கணும், 4 வீல் இருக்கணும். என்ஜின் முக்கியமா முக்கியம் இல்லையா? என்ஜின் முக்கியம் தானே, என்ஜின் முக்கியம். அப்போ பாவ மன்னிப்புங்கிற முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. அது ஒரு என்ஜின், அது இருக்கணும். ஆனா என்ஜின் மட்டுமே வச்சுட்டு இதுதான் எங்க கார், இதான் எங்க கார் அப்படின்னா அது புரு புரு புருன்ட்டு இங்கே தான் உட்காந்துருக்கும், எங்கேயும் போக முடியாது. 4 வீல் இருக்கணும், ரைட்டா? 4 வீல். எனக்கு அந்நிய பாஷை பேச வரும், அது வீல், ரைட்டா? அந்நிய பாஷை பேசுறீங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் வேற என்ன வேணும்? ஸ்டேரிங் வீல் வேணும். ஸ்டேரிங் வீல் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த அறிவு, அதை வச்சாதான் நீங்க திருப்ப முடியும். இந்த வார்த்தையை குறித்து அறிவு வச்சா திருப்ப முடியும். அடுத்து வேற என்ன வேணும்? பிரேக் வேணும், அது ரொம்ப முக்கியம். ஆக்சிலேட்டர் வேணும், வேற கிளட்ச் வேணும். இப்போ எல்லாம் இருக்கு, கிளட்ச் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இப்படியே ஓட்டி இருக்க முடியுமா? நான் என்ன வேணும்? கியர் வேணும். சரி, கியர் வேணும். இப்போ கியர்லெஸ் காரே வந்துருச்சுங்க. வேற சரி, கியர் வச்சுக்குவோம், ஒரு கியர் வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன வேணும்? பெட்ரோல் வேணும். வேற பெட்ரோல் ஊற்றியாச்சுங்க, பெட்ரோல் ஊற்றியாச்சு. ஸ்டேரிங் இருக்குது, கீ போடணும். வீல் போட்டாச்சு, வீல் முதல் மாட்டியாச்சு. வேற
இப்போ என்ன பண்றோம், நான் இப்போ கார் ஓட்ட போறேன். இப்போ மறுரூப சபையினுடைய கார், அந்த கார்ல ஆக்சிலேட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, கிளட்ச் இருக்குது. அதனால நான் இப்போ எப்படி ஓட்ட போறேன், அப்படியே யார் சம்படி சீட்டு வேணுங்க. சரி, உட்கார ஒரு நல்ல சீட்டு வேணுங்க. ஸ்டூலுக்கு போட்டு உட்கார முடியாது. நான் சீட்ல ஒரு குஷனை போட்டு வைப்பேன். நிறைய பேருக்கு சீட்டு மட்டும் வேண்டாம். அது எதுக்கு, அது சொகுசா சீட்டு வேணும், ஏசி வேணும். இருந்தாங்க காரு, ஒரு கார் நல்லா தேவைப்படுது பாருங்க. நான் சீட்டு கம்பெனிக்காரன், அதனால சீட்டை பத்தி நிறைய பேசுறேன். ரைட்டா? நான் யாரு, சீட்டு. நீங்க என்ஜினை பத்தி பேசுறவங்க பேசுங்க, நான் என்ன வேணா சொல்ல. உங்க என்ஜின் எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும், என்ஜின் வேணும், நான் ஒத்துக்கிறேன். என்ஜின் பத்தி பேசுறவங்க பேசுங்க. நான் சீட் கம்பெனிக்காரன், அதனால கொஞ்சம் சீட்டை பத்தி அதிகம் பேசுறேன். நான் செழிப்பை பேசுகிறவன், அதனால பேசுறேன், அவ்வளவுதான். சீட்டு தேவையே இல்லை அப்படின்னா சீட் இல்லாம நீங்க ஓட்ட முடியாது. இந்த ஊழியத்தை நடத்தணும்னா இங்கே ஒரு செழிப்பு உண்டாக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். புரிஞ்சுதா? கர்த்தர் அதனால சொல்றாரு, நீ மிகவும் விருத்தி அடையணும். இஸ்ரவேலே, நீ நன்றா இருக்கணும்ப்பா. நல்ல சொகுசா உட்கார்ந்தாதான் நல்லா ஓட்ட முடியும். இல்லைன்னா இங்கேருந்து கோயம்பேடு போகும்னா உனக்கு கை கால வலிச்சிருப்பா, உட்கார முடியாதுப்பா, பிரச்சனைப்பா. அதனால சீட் எப்படி இருக்கணும், நல்ல சுகமா சீட் போட்டுக்கோ. இப்போ பாருங்க, போன வாரத்தில் போன திங்கக்கிழமை இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு கார் ஓட்டிட்டு போனேன். திரும்ப வியாழக்கிழமை அங்கேருந்து திரும்ப கார் எடுத்துட்டு இங்கே வந்துட்டோம். கோயம்புத்தூர் வரைக்கும் நானே ஓட்டிட்டு போனேன், திரும்ப ஓட்டிட்டு வந்தேன். ஏன்னா காரில் ஏசி நல்லா இருக்குது, சீட் நல்லா இருக்குது, என்ஜின் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அதனால நல்லா போயிட்டு வர்றோம். இல்லை பிரதர், அந்த கியர் மட்டும் கறக்க தான் முடியாது, சீட் இல்லை முடியாது. என்ஜின் பாதி நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு சில நேரத்தில் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது, தள்ளி விட வேண்டியதாக இருக்குது. இதை வச்சுக்கலாம் போக முடியாதுங்க, விட்டுருங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப தூரம் போகணும், என் வாழ்க்கை ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப தூரம் போகணும். அப்படின்னா நீங்கள் எல்லாவற்றிலையும் செலுத்திருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. நான் இன்றைக்கு சீட்டை பற்றி பேசுகிறேன், அதனால் கொஞ்சம் தயவுசெய்து சீட் எப்படி இருக்கணும் பார்த்துக்கங்க. என்ன இப்போ பாஸ்ட் நிறைய நேரத்தில் என்ஜின் எப்படி இருக்கணும், வீல் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பேசுகிறாங்க. நான் சீட்டை பற்றி பேசுகிறேன். ஓகே, சீட் நல்லா இருக்கணும். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, சீட் நல்லா இருக்கணும், சீட் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா சுகமாக இருக்கணும். ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ தேவன் அவர் எப்பவுமே பெருக்கத்தில் விருப்பமாக இருக்கிறார். என் சீட்டு நல்லா இருக்கணும், நான் செலுத்திருக்கணுங்கிறதுல அவருடைய விருப்பம் அப்படித்தான் இருக்குது. அவர் எப்பவுமே என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து அவர் அப்படியே விருப்பம் உள்ளவராக இருக்கார். இப்பொழுது எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 115வது சங்கீதம், 115வது சங்கீதம் 12, 13, 14. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த 14வது வசனம் அப்படியே இங்கிலீஷ்ல மாத்திர 14. அதை யாராவது டக்குன்னு வாசிங்க, உங்க முன்னால இருக்குல்ல, வாசிங்க. The Lord shall increase you and your children. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், more and more, more and more, more and more, more and more, அதிகமாய், more and more, அதிகமா. எப்பா சரி, நேத்து பெருகிட்டீங்களே, இன்னைக்கு போதும், அதிகமா. தேவனுடைய எண்ணம் எப்பவுமே நீங்கள் அதிகமா. உபாகமம் 1:11. கொஞ்சம் வேகமா போயிடலாம். உபாகமம் 1:11. நீங்கள் இப்போ இருக்கிறத பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி
உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை மடங்குங்க? நல்ல வாயத்தன்னு சொல்லுங்க. 1000 மடங்கு. சரி, போன வருஷம் இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் எவ்வளவா இருக்கணும்? நீங்க 1000 மடங்கு பெருகணும். 1000 மடங்கு பெருகணும். சரி பாஸ்டர், நான் 1000 மடங்கு பெருக முடியல, நான் 5 மடங்கு பெருகிட்டேன். 5 மடங்கு பெருகிட்டேன். அப்ப இன்னும் எத்தனை மடங்கு பெருகணும்? இன்னும் மிச்சம் 5 மடங்கு பெருகின பிறகு எவ்வளவுங்க பெருகணும்? 995 முறை பெருகணும் இல்லையா? ஆனா நீங்க 5 மடங்கு பெருகின பிறகு பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க, கர்த்தாவே இன்னும் நான் 995 மடங்கு பெருகணும் ஆண்டவரே அப்படின்னு. வசனம் என்ன சொல்லுது? திரும்பி இப்போது இருக்கிறதை பார்க்கலாம். ஏப்பா நீ 5 மடங்கு பெருகின இல்ல, இப்ப இருக்கிற மாதிரி 1000 மடங்கு பெருகு. அவர் சொல்ல, எனக்கு லிமிட் 1000 தான், அதனால இப்ப 5 பெருகிட்டேன், நீ அடுத்த வருஷம் 995 பெருகிக்க. இல்ல இல்ல இல்ல, 5 பெருகின இல்லையா? ரைட், ரொம்ப நல்லதுப்பா. அப்ப இப்ப இருக்கிற மாதிரி இன்னும் 1000 மடங்கு பெருகிது. ஆண்டவரே நான் 100 மடங்கு பெருகிட்டேன் ஆண்டவரே. அப்படியா? ரொம்ப நல்லது. இப்ப இருக்க மாதிரி 1000 மடங்கு பெருகி. அவருடைய ஆசை ஒரு நாளும், உங்களை குறித்த ஆசை ஒரு நாளும் குறைந்து போனதில்லை. பெருகுவோம். தேவனுடைய ஆசை எல்லாமே பெருகணும், பெருகணும். நீங்கள் பெருகி இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு வாயை திறந்து சொன்ன முதல் வார்த்தையை நீங்கள் பழுகி பெருகணும். ஆண்டவர் வாய் முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? முதல் பிரசங்கம், முதல் சபையில முதல் பிரசங்கம், அந்த பிரசங்கத்தை பார்க்கிறோம். ஓகே, ஆதியாகமம் 1 28 முதல் பிரசங்கம். அந்த முதல் பாஸ்டர் யாருன்னா ஆண்டவர் தான் பாஸ்டர். அங்க இருக்க சபை மக்கள் யாருன்னா ஆதாம் ஏவாளோ. பின்பு தேவன் அவளை நோக்கி, என்னங்க வாயை திறந்தாலும் இதுதானா? என்ன பாஸ்டர் ஏன் இதே பேச, நான் என்னங்க பண்ணட்டும்? ஆண்டவர் அப்படிதான் வாயை திறந்து அதாங்க பேசியிருக்காரு. அவர் உடனே பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் உண்மை உத்தமமாய் நடந்து பரிசுத்தம் உள்ளவர்களாய் பாவம் இல்லாமல் ஜீவிய சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்கூடாதா? ஆனா அவர் என்ன சொன்னாரு? அப்ப அவருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணத்துல இது ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்றேன், அவருடைய தேவனுடைய எண்ணத்துல நீங்கள் படுகி பெருகணுங்கிறது ரொம்ப முக்கியம். புரிச்சுதா? தேவன் எதை முன்னால வச்சாலும் அதை தான் நான் முன்னால வைக்க முடியும். மாடும் வேணும், வண்டியும் வேணும். ஆனா மாட்டை முன்னால கட்டி வண்டியை பின்னால கட்டினாதான் வண்டி ஓடும். நிறைய நேரத்தில் என்ன பண்றாங்க, வண்டியை இல்லைங்க எங்களுக்கு வண்டி தான் ரொம்ப முக்கியம், வண்டியை தான் முன்னால வைப்போம். போகாதுங்க. வண்டியை முன்னால வச்சு மாட்டை பின்னால கட்டுங்க. கர்த்தர் எதை முன்னால கட்டினாரோ அது நீங்க முன்னால கட்டுங்க. அவர் எதை பின்னால வச்சாரோ அதை பின்னால வைங்க, அது சரியாகும். ரைட்டா? அதான் சொன்னார் அவரு. நான் ஒரு புதுசா ஒன்று சொல்ல, அவர் அதான் சொன்னார், அதான் சொல்றேன். அவர் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி, நீங்கள் பழுகி பெருகி. அவர் எடுத்த வாயை திறந்தோடனே முதல் வார்த்தைங்க, மனுஷன்கிட்ட பேசின முதல் வார்த்தை, இல்ல பிரதர் கர்த்தர் என்ன முதல் வார்த்தை அதாங்க சொன்னாரு, பழுகி பெருகுங்க. அதனால நான் என்ன சொல்றேன், அதான் எனக்கு முதல் வார்த்தை, பழுகி பெருகுங்க, பழுகி பெருகுங்க. ஆக தேவனுடைய எண்ணம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு நீ என்ன நிலைமையில இங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே நீ பழுகி பெருகணும். நீ பழுகி பெருகும்படியாக நான் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 2 ஓமைகளை பார்க்க போறோம். ரொம்ப வேகமா கடந்து போக போறோம். முதலாவது ஓமை மத்தேயு 25 இருந்து பார்க்க போறோம். மத்தேயு 25 14 வாசிக்கிறீங்க. நீங்க மெதுவா வீட்டில் உட்காந்து வாசிங்க. அங்கே ஓகே, அதை நம்ம மெதுவாக வாசிக்கலாம். நான் நேரேட் பண்ணிடுறேன், நீங்க மெதுவாக வாசிக்கலாம். அங்க என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி, பரலோக ராஜ்யத்தை பத்தி ஆண்டவர், இயேசு ஆண்டவர் தம்முடைய வாயை திறந்து, இது மத்தேயோ மார்க்குவோ அல்லது லூக்காவோ யோவானோ பவுலோ தீமோத்தேயோ எழுதல, அவங்க சொல்லல. இயேசு ஆண்டவர் சொன்னதை மத்தேயு எழுதியிருக்காரு. இயேசு ஆண்டவரே தம் வாயை திறந்து சொன்னதை சொல்லியிருக்காரு. அப்போ சொன்னாரு, பரலோக ராஜ்யம் அன்றியும் பரலோக ராஜ்யம்
எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி தான் அவர் பேசுறாரு. அதுல இருந்தா எடுக்க போறோம். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி இருந்துச்சாமா, ஒருவனுக்கு 5 தாளந்தையும் ஒருவனுக்கு 2 தாளந்தையும் ஒருவனுக்கு 1 தாளந்தையும் கொடுத்த ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஒப்பா இருக்கு. ரைட்டா? அவர் அந்த பிரயாணமாய் போகிற அந்த ஐஸ்வர்யமான மனுஷன் என்ன பண்றாரு, ஊழியக்காரரை பார்த்து, இதாப்பா நீ என்ன வச்சுக்கோ, 5 வச்சுக்கோ, நீ 2 வச்சுக்கோ, நீ ஒரு 1 வச்சுக்கோ, சரி நான் போயிட்டு வரேன், நான் வர வரைக்கும் நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணுவோம் பண்ணுங்க. திருப்பி வராங்க. வந்த 5 பண்ணவன் அவன் சொல்கிறான், 5 வாங்கினவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ 5 கொடுத்துருலவா, நான் அதை வச்சு என்ன பண்ணேன், இன்னொரு 5 சம்பாதிச்சேன், இன்னொரு 5 இன்னொரு 5 ஆக்குனா அதுக்கு பேர் எவ்வளோ பர்சன்டேஜ், அல்லது எத்தனை டபுள், ரெட்டிப்பு டபுள் ஆக்கியிருக்கானா, டபுள் ஆக்கியிருக்காங்க. 2 இன்னொன்று 2 வாங்கினா என்னன்னா இன்னொரு 2 சம்பாதிச்சு அதை வச்சு அவர் என்ன பண்ணாரு, டபுள் இல்லை வாயத்தில் சொல்ல டபுள். இந்த டபுள் பண்ணவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே. பாருங்க 21ஆம் வசனம். உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைத்தேனா வைப்பேன், நான் வைப்பேன்ப்பா. உனக்கு ஒரு ரிவார்டு அஸ்யூர்டா இருக்குது. ஏன்னா நீ டபுள் பண்ணியிருக்கிற, நீ 5 10 ஆக்கியிருக்க, 2 4 ஆக்கியிருக்கிற, அதனால நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இன்னொருத்த வந்தா 1 வச்சிருந்தான், சார் நான் வந்து ரொம்ப பேராசையில் படாதவன் சார், எனக்கு இந்த இவனுங்க மாதிரி 5 10 ஆக்குறது 2 4 ஆக்குறது என்ன வாய பழந்துட்டு 5 10 ஆக்கணுமா, இவ்வளவு ஒரு ஆசையா, இவங்கெல்லாம் வேண்டாம் சார், அப்படிலாம் இல்லை சார். பாருங்க நீங்க 1 கொடுத்துட்டு போனீங்களா, பத்திரமா 1 வச்சிருக்கிறேன், நான் ஊதாரி பயலும் இல்லை, அதை செலவழிக்கவும் இல்லை, பத்திரமா வச்சிருக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மனைவியை எப்படி மனைவியை நீ கொடுத்தீங்களோ அதே மாதிரி வச்சிருக்க ஆண்டவரே, அவள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கல, அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன். நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளைய அப்படியே வச்சிருக்க ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த வியாபாரத்தை நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்க ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்க ஆண்டவரே. அவருக்கு என்ன தெரியுமா சொன்னாரு, அதுக்கு என்ன சொன்னார் அவரு, 26ஆம் வசனம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, ஹலோ என்னங்க இது, என்ன இது, பத்திரமா வச்சிருந்த தப்பாயா, அவன் செலவழிச்சா போட்டான், பத்திரமா தானே வச்சிருந்தான். அவனை பார்த்து என்ன சொன்னாரு, பொல்லாதவனும் சோம்பேறிப்பல. அவன் என்ன சொல்லிட்டு போட, பெருகு, என் ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சித்தம் எல்லாம் நீங்கள் பழகி பெருகணுங்கிறது. அப்படியே பத்திரமா வச்சிருந்தாங்க. எனக்கு போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லி கொடுத்தாங்க சார், அதனால நான் அப்படியே வச்சுருந்தேன். போதும் என்ற மனதுடனே அப்படின்னா ஒன்றும் பண்ணாம உட்காந்து சோம்பேறியா தூங்குன்னு அர்த்தம் இல்லை. நான் அநேகத்தை பெருக்க போறேன், தேவனுடைய ராஜ்யத்துல நான் பெரிய காரியங்களை செய்யப்படணும். என் வாழ்க்கையில எனக்கு இருக்கவைகளை நான் போதும் என்றேன், ஆனா நான் போதும் என்னை படுத்துக்கிறது இல்லை, நான் அதை பெருக்க போறேன். ஏனென்றால் தேவன் என்னை ஒரு பெரிய நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார், அது நோக்கத்துக்காக என்னை கொடுத்திருக்கிறார், அதை நான் பெருக்க போறேன். அதனால சொல்றாரு, நீ பெருகல அப்படின்னா அப்படியே வச்சிருந்தா, அப்படியே ஊழியத்தை வச்சிருந்தா, அப்படியே குடும்பத்தை வச்சிருந்தா, அப்படியே மனைவி அப்படியே வச்சிருந்தா, உங்க வியாபாரத்தை அப்படியே வச்சிருந்தா, அவர் சொல்லுகிற பேரு பொல்லாதவனும் சோம்பேறி பயலும். வியாபாரம் பெருகணும், பக்கத்தில் வச்சு உங்க வியாபாரம் பெருகணும், உங்க வேலை பெருகணும், உங்க ஊழியம் பெருகணும், உங்க குடும்பம் பெருகணும். அவர் சொன்னாரு, டபுள் ஆக்கணும்னு பார்த்து சொன்னாரு, நான் உனக்கு ரிவார்டு தந்துடுறேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன், ரிவார்டு தந்துடுறேன். சரி, இப்போ லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு போக போறோம். அங்கே வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஏனென்றால் அவர் பெருக்கத்தின் தேவன் என்பதை அவர் திரும்ப இன்சிஸ்ட் பண்றார். பாருங்க, லூக்கா
19 அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்குது. சரி, ஓகே, அதுவும் நீங்கள் வாசிக்க வீட்டில் உட்காந்து அதை வாசிங்க. இது லைவ்ல இருக்குது, நீங்க திரும்ப போட்டு கேட்டு அதை வாசிச்சிருங்க. ரைட்டா? ஓகே. அப்போ அங்க என்ன நடக்குது? ஒரு ராஜா 10 ராத்தல் எடுத்து 10 ஊழியக்காரருக்கு கொடுக்குறான். 10 ராத்தல் எடுத்து 10 ஊழியக்காரருக்கு கொடுக்குறான். அப்படியானால் ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்? 10 எடுத்து வந்தாங்க, 10 ரூபாய் எடுத்து வந்து 10 பேருக்கு கொடுத்தா ஒரு ஆளுக்கு எவ்வளவு வரும்? ஒரு ராத்தல். ஓகே, 1 ரூபாய். ஓகே, வச்சுக்கோ, நம்ம பாஷையில் வச்சுக்குவோம். ஒரு ஆளுக்கு 1 ரூபாய் கொடுத்தாரு. 1 ரூபாய் அப்படின்னு நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ரைட், ஓகே. ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்து வந்தாரு, ஆளுக்கு 1 கோடி கொடுத்தாரு. ஆளுக்கு 1 கோடி கொடுத்தாரு. ரைட், இப்போ ஈஸியாக நமக்கு புரியுது. 1 கோடி வச்சா ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணலான்னு புரியுது. அதனால சொல்றேன். ஓகே, 10 கோடி எடுத்து 10 பேருக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டு வெளியே போயிட்டு திரும்பி வர்றாரு. முதல்ல ஒருத்தர் வர்றாரு, அதுல வர்றாரு. பிரதர் பேர் என்ன? பூபால். எஸ், பூபாலன் பிரதர் வர்றார். வந்த உடனே ஐயா பூபாலன் ஐயா என்ன பண்ணீங்க? என்ன ஐயா நீங்க எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தீங்கல்ல, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்? 10 கோடி ஆக்கிட்டேன். 1 கோடி ரூபா கொடுத்தீங்க, நான் முந்தினவர் அங்கே யாருன்னு பார்த்தோம், மத்தேயுவில் பார்த்தோட 5 கொடுத்தா திரும்ப அதை 5 ஆக்கினார், டபுள் ஆக்கினார். ரைட்டா? இவரு 1 கோடி ரூபாய் கொடுத்தத 10 கோடி ரூபாய் ஆக்கிட்டார். எத்தனை மடங்கு? 1 10 ஆக்குனா 10 மடங்கு பெருகிடுச்சு. 10 மடங்கு. எல்லாம் வாசி பாருங்க, என்ன பைபிள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க. சரி, 19 அதிகாரம் 16 வசனம். லூக்கா 19:16. நான் 1 10 ஆக்கிட்டேன் ஆண்டவரே, 1 10 ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு? அவருடைய பதில பார்ப்போம். அடுத்த வசனம். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம், உன் உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய். அங்க என்ன சொன்னாரு? உன்னை நான் அதிகாரியாக வைப்பேன். டபுள். அதான் சொல்றேன், டபுளா பண்ணவனுக்கு அவர் சொன்னாரு, எப்பா உனக்கு ஒரு ரிவார்டு தர்றேன், நான் உனக்கு ரிவார்டு நிச்சயமா தர்றேன். ஆனா இப்ப என்ன, இவனுக்கு என்ன சொல்றாரு? 10 பண்ணவனுக்கு இப்பயே இன்ஸ்டன்ட் ரிவார்ட். அப்படியானால் நான் என்ன சொல்றேன்? அவர் பெருக்கத்தில் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். புரியுதா? டபுளா பண்ணவனும் பண்ணாங்கன்னா பெருக்கினானா. ஆனா அவனுக்கு என்ன சொன்னாரு? நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆனா 10 மடங்கு பெருக்கிறவனை பார்த்து இப்பவே எடுத்துக்கோ உடனே இன்ஸ்டன்ட் ரிவார்டு. இப்பயே 10 பட்டத்துக்கு அதிகாரியா இரு. புரியுதா? தேவனுடைய எண்ணத்தை நான் பார்க்கிறேன். அவர் சொன்னாரு 10 மடங்கா பெருகினையா? அவன் 2ஆ பெருகினான். ரைட்பா, ஓகே, நல்லதுதான். அவர் தப்புன்னு சொல்ல, நல்லதுதான். உன்னை நான் அதிகாரியா வைக்கிறேன். ரைட், ஓகே. சரி, இப்போ யாரு? பூபால் ஒன்னு 10 ஆக்குனீங்களா? வாங்க 10க்கு அதிகாரியா இருங்க. ரைட், ஓகே, டன். அடுத்து சிஸ்டர், நீங்க அம்மா, நீங்க தான் புடவை கட்டிக்கீங்களா? உங்க பேர் என்னம்மா? இந்திரா. சரி, இந்திரா அம்மா வர்றாங்க. இந்திரா அம்மா வந்தோடனே, ஐயா என்னாச்சு? அம்மா என்னம்மா ஆச்சு? அவசரம், நான் நீர் கொடுத்த 5 ஒரு ராத்திர வச்சு 1 கோடி ரூபா வச்சு நான் 5 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டேன். ஓ அப்படியா, வெரி குட். அப்படியா, என்ன பண்ணு? 5 பட்டத்துக்கு அதிகாரியா இரு. அடுத்த சொல்றாரு, 5 பட்டத்துக்கு அதிகாரியா இரு. இப்பவே இன்ஸ்டன்ட், இப்பவே, நாளைக்கு இல்ல. தேவன் சொல்றாரு, உண்மையாய் நீங்க வேலை செய்ய ஆரம்பிங்க, உண்மையாய் காரியங்களை செய்ய ஆரம்பிங்க, தேவன் உங்களை பெருக பண்ணுவார். உட்காருங்க. தேங்க்யூமா. நீங்கள் அப்படியே பெருகி இருப்பீர்கள். சொல்றேன், நீங்க தீர்க்கதரிசனம் பேசுறேன், நீங்கள் அப்படியே பெருகி இருப்பீர்கள். நாளைக்கு இல்ல. நாளைக்கு திங்கட்கிழமை காலைல பேங்க்ல போடணும் இல்ல, இப்போ அந்த பெருக்கம் உண்டாயிருக்குது. தேவன் சொல்றாரு, நான் அப்படித்தான்ப்பா,
நான் பெறுகிறவங்களை பார்த்து ஆசைப்படுறேன். 10 ராத்தல் வந்துச்சு எனக்கு, 5 ராத்தல் ஆதாயம் வந்துச்சு. சொன்ன 5 பட்டங்களுக்கு அதிகாரி. இப்போ ஒரு போனஸ் வேற இல்லை. ஒரு பட்டணத்துக்கு ஒரு ராத்தல் வாங்கிட்டு போனான் பாருங்க. அவனை பாருங்க, அது என்ன ஆச்சுன்னு பாருங்க. அடுத்த வசனம் 20 வசனம். இதோ உம்முடைய ராத்தல் ஒரு சீலையிலே வைத்து வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் மனுஷன் என்று அறிந்து உமக்கு அவன் பொல்லாத ஊழியக்காரனே, வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடினம் உள்ள ஏப்பா நீ வட்டி கட்டி நீ தான் சோம்பேறிப்பாடா. நீ உன்னால ஒன்றும் வியாபாரம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வட்டி கட்டிதான் வச்சிருக்கலாம்ல, வட்டியாவது வந்திருக்குல்ல. ஒரு 4% வட்டியாவது வந்திருக்குல்ல, ஒரு 5% வட்டியாவது வந்திருக்குல்ல. அதையாவது செஞ்சுக்கலாம் இல்லையா? வைக்கவில்லை. ஏன் அதையாவது செஞ்சுக்கலாம்ல? உன்னால உழைக்க முடியாது, நீ எதுவும் பெருக்க முடியாது, ஒன்றும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒன்று நீ டபுள் ஆக்க முடியாது. அவங்கெல்லாம் 10 மடங்கு ஆக்குனாங்க, 5 மடங்கு ஆக்குனாங்க, டபுள் ஆக்குனாங்க. உன்னால ஒன்றும் முடியலை, ரைட்? டபுள் ஆக்க முடியல. அட்லீஸ்ட் நீ ஒன்றும் செய்யலாம். வட்டி கடையாக வச்சிருந்தேன்னா அதாவது வட்டி வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு 24 வசனம். அந்த ராத்தல் அவன் கையில் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அப்பா நீ பாருங்க, யார்கிட்ட கொடுக்காரு? ஒன்னு 10 ஆக்குனார் பாத்தீங்களா? அவன் கையில கொடு. அவர் என்ன பண்ணுவாரு? இப்போ நான் ஒன்னு கொடுத்தது 10 ஆக்குனாரு, இப்போ 11 இருக்குது. இப்போ ஒன்று கொடுத்தா 12 ஆகும். 12 இவர் என்ன ஆயிடுவாரு? 120 ஆக்கிடுவாரு. 12 120 ஆக்குவார். எப்படி தேவன் பாருங்க யார் கையில கொடுக்காருன்னா, ஒருத்தர் யாரு பெருக்கிறாங்களோ அவங்க கையில கொடுக்காரு. பூபாலன் கையில கொடுங்க. அவரு இப்போ முந்தைய போனதெல்லாம் கொடுக்கும்போது நான் 1 கொடுத்துட்டு போனேன், இப்போ 10 ஆக்கி இப்போ 11 வச்சிருக்காரு. இப்போ அவர் கையில கொடுங்க, 12 120 ஆக்கிடுவாரு. ஆண்டவர் என் கையில கொடுத்தா நான் 120, நான் 10 ஆக்கிடுவேங்க. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஆண்டவர் என் கையில கொடுத்தாருன்னா நான் அதை கண்டிப்பா பெருக்கிடுவேங்க. யாரா இருக்கீங்க? யாராவது சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்க கையில கொடுத்தா பெருக்கிடுவீங்களா? பெருக்குவீங்களா? பெருக்க மாட்டீங்களா? ஆண்டவரே இவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம நம்பிக்கை என்னன்னா, ஓ ஆண்டவர் எனக்கு பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி தான் பாஸ்டர், நான் ரொம்ப பர்ஃபெக்ட் பாஸ்டர். நான் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருந்தாருன்னா நான் என்ன ஆக்கிடுவேன்? 10 கோடி ஆக்கியிருப்பேன் பாஸ்டர். நான் இன்னைக்கெல்லாம் இப்படிலாம் இருக்க மாட்டேன், சபையில கூட கொட்டிடுவேன் பாஸ்டர். ரைட்டா? ஆனா ஆண்டவர் எனக்கு எப்ப கொடுப்பாருன்னு நான் காத்துட்டு இருக்கேன் பாஸ்டர். கொடுத்துருவாரு பாருங்க. கொடுத்த உடனே நான் 10 பெருக்கி கொண்டு வந்து கொட்டிடுவேன் பாஸ்டர். நல்லது. சரி, இப்போ தேவன் எனக்கு ஏன் கொடுக்கல? தேவன் எனக்கு கொடுக்கலையே. இந்த மாதிரி நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் அப்படி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்துல 4 அதிகாரத்துல ஒரு அம்மாவை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4 அதிகாரத்துல ஒரு அம்மா வர்றாங்க. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 வசனம் அப்படியே மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணலாம். ரைட். அங்கே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தார், ஒரு பசங்க, ஒரு பாஸ்டர் இருந்தாரு. ஒரு பாஸ்டர் எல்லாம் கடன் வச்சு போட்டு அவர் செத்து போயிட்டாரு, கொடுக்குனாரு. இப்போ கடன் வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ இவர் இந்த அம்மா பிள்ளைகளை வச்சுட்டு நேராக இன்னொரு தீர்க்கதரிசி வருது. நம்ம பாண்டியன் பாஸ்டர் மாதிரி இருந்திருக்காரு, அருள் பாஸ்டர் மாதிரி வந்தா அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி தெரியும்ல, உங்களோட கூட உடன் ஊழியம் செஞ்சாரு. அவர் இப்போ என்ன ஆகிட்டாரு? கடன் வச்சுட்டு மறிச்சு போனாரு. இப்போ என்ன கடன்காரன் என் பிள்ளையெல்லாம் பிடிச்சிட்டு போக போகிறான். உடனே அவர் என்ன கேட்டார்? அடுத்த வசனமா?
எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்னம்மா செய்யணும்? இப்போ கடன் கட்டணுமா? நான் பாஸ்டர்கிட்ட வந்து அழுகுதான். பாஸ்டருங்க பாரு, எவ்வளோங்க கடன் இருக்குது, அந்த கடத்தை நான் கட்டிட்டுமா? கடன் நான் கட்டிடுவா அப்படின்னு கேட்டாரா? அவர் என்ன கேட்டார் தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்யணுமா? உன் வீட்டில் என்ன இருக்குது? உன் வீட்டில் என்ன இருக்குது? உன் கையில் என்ன இருக்குது? தேவன் உன் கையில் கொடுத்துருக்காருமா, அது உன் கண்ணு தெரியலை, அதான் விஷயம். நீ உன் கையை இப்படி பாருங்க, நீ உன் கையில் இருக்குது. கையை நல்லா திறந்து பாருங்க, கையை திறந்து பாருங்க. கை இருந்தால் கையை திறந்து பாருங்க. கை கொண்டு வந்துருக்கீங்களா? கை கொண்டு வந்தா உங்க கையில் பாருங்க, தேவன் உங்க கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. உன் கையில் என்ன இருக்குது? வீட்டில் என்ன இருக்குது? உன் வீட்டில் என்ன இருக்குதுன்னு சொல்லு என்றால், அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றாள். அந்த வசனம் இன்னொரு, இது தமிழ்ல எப்படி வந்துருச்சு, இங்கிலீஷ் இப்படி சொல்லுது, ஐ ஹாவ் நத்திங், என்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறான். என்ன ஆரம்பிக்கிறான்? என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஒரு கூட என்ன தவிர. முதல்ல என்ன சொல்றா? என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஒரு கூட என்ன தவிர. அப்படியானா இவன் வீட்டுல இருந்து வரும்போது முற்றும் முழுவதுமா இவரோட என்ன, எனக்கு என்ன, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எனக்கு கர்த்தர் ஒன்றும் தரல, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் எனக்கு முன்னாடி இருக்க கடன் தான், எனக்கு முன்னாடி இருக்கலாம் பிரச்சனை தான், எனக்கு முன்னாடி இருக்கலாம் வியாதி தான், எனக்கு முன்னாடி இருக்கிறதுலாம். அதையே பெருசா பார்த்துட்டாங்க. அம்மா பார்த்ததுல என்னது? கடன்காரனை பார்த்தாங்க பெருசா, ஒரு பெரிய ராட்சதனை போல பார்த்தாங்க, கடனை பெரிய லிஸ்டா பார்த்தாங்க, தன்னிடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை. இப்போ அவர் கேட்காரு, இல்லம்மா உன்கிட்ட என்னமோ இருக்குது, உன் கையில் என்ன இருக்குது? இதைத்தான் மோசையை பார்த்து தேவன் கேட்டாரு, எப்போ உன் கையில் என்ன இருக்குது? இந்த தேசத்தை, இந்த அடிமைத்தனத்தை நீ மீட்கணும். ஆனா ஆண்டவரே, எனக்கு வாய் பேச வராது, எல்லாம் வராது, இல்லை, இதுதான் முக்கியமான விஷயம். எனக்கு இல்லை, எனக்கு வாய் பேச வராது, எனக்கு ஏய் உன் கையில் என்ன இருக்குப்பா? வச்சிருக்குல்ல, அது போதும், அதை வச்சு நான் செஞ்சிருவேன், அதை வச்சு நான் காலையில் செஞ்சிருவேன். இப்போ சொல்றாரு, என்ன இருக்குது? ஒரே ஒரு குடம். என்ன ஒரு குடம்? என்னன்னா நீங்க நினைச்சுக்காதீங்க தூக்கிட்டு போற மாதிரி குடம், எண்ணெய் குடம். எண்ணெய் குடம் இருக்குல்ல, எண்ணெய் குடம், அவ்வளவுதான். அந்த எண்ணெய் குடம் இருந்தது. எலிசா சொன்னாரு, அந்த எண்ணெய் குடத்துல இருக்க எண்ணெயை எடுத்து நீ காலியான பாத்திரங்கள்லாம் ஊத்தி 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 நிறைச்ச உடனே, பா உனக்கு போதுமா அப்படின்னு நின்றுக்கோ, இதை வச்சு கடத்தை கட்டிட்டு கடனை விட்டு வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லல. சொன்னாரு, இதை விற்று உன் கடனை கட்டி மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணு. நீ உங்க கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? உங்க கையில ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு உங்க கையில ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு உங்க கையில ஒண்ணு இருக்கு. இன்றைக்கு உங்க கையில ஒண்ணு இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒண்ணு எம்டி இல்ல, உங்க கையில ஒண்ணு இருக்குது. நல்ல தைரியம் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒண்ணு எம்டி கிடையாது, உங்க கையில ஏதோ ஒண்ணு இருக்குது. என் கையில ஏதோ ஒண்ணு இருக்குது. டேய், இப்ப கண்ணை திறந்து பார்க்க வேண்டியதான் விஷயம். இப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏமா உனக்கு ஒரு கூட எண்ணெய் இருக்குது, 2 பசங்க இருக்காங்களா? என்னோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் சொல்லுவாரு, வீட்டுல சக்கரை இல்லை அப்படின்னா நீங்க சொல்லுங்க, சக்கரை வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லுங்க. சக்கரை வாங்க வேண்டி இருக்குது, சக்கரை இல்லைன்னு சொல்லாதீங்க, சக்கரை வாங்க வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி பழகுங்க அப்படிப்பாரு. எனக்கு இருக்குது, தேவன் எனக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார், அது எனக்கு இருக்குது. தேவன் எனக்கு ஒண்ணு கொடுத்திருக்கார், தேவன் அதிசயங்களை கொடுத்திருக்காரு, நம்ம கையில நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒன்றைத்தான் இன்றைக்கு நான் காண்பிக்க போறேன். கடைசி நீங்க வந்துட்டாங்க நினைக்காதீங்க, இதுதான் பெரிய, நான் பெரிய விஷயத்தை நான் பேச போறேன். இந்த சாவி தங்க சாவி, இந்த சாவி தங்க சாவி, தங்கத்து மேல இந்த குரோமியம் கோட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா தங்க சாவி. இது என்ன சாவி? தங்க சாவி, தங்கத்தை செஞ்சிருக்கிறது. பக்கா 24 கேரட் கோல்டு, அது மேல குரோமியம் கோட்டிங் பண்ணாங்க, அதனால உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தெரியுது. ஆனா அது தங்க சாவி. இந்த தங்க சாவியை
அடமானம் வச்சா பணம் வருமா வராதா? வருமா? தங்க சாவிங்க சீல் மாதிரி தெரியுது, ஆனா உரசினா தங்கம், பக்க தங்கம், சொக்க தங்கம். தங்க சாவிய அடமானம் வச்சா வருமா? பொருள் வரும், அதுக்கு பணம் வருமா? ஆனா இந்த தங்க சாவி எதனோட சாவி? என்ன? தங்க சுரங்கத்தோட சாவி. தங்க சுரங்கத்தோட சாவி. அது சாவியை தங்கத்தான் செஞ்சிருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அது தங்க சுரங்கம், அதனால அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் தங்கம் தானே, தங்கம் செஞ்சிட்டாங்க. இப்போ எனக்கு 2 மார்க்கம் இருக்குது. ஒன்று, இந்த சாவியை போட்டு திறந்து தங்கங்களை எடுத்துக்கலாம், அல்லது இந்த சாவியவே அடமானம் வச்சு மார்வாடி கடையில் போய் அடமானம் வச்சு காசு வாங்கி. எது ஈஸி? எது நல்லது? தொடர்ந்து காசு எடுத்தா நல்லதா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க தொடர்ந்து காசு எடுத்தா நல்லதுன்னு? ஆனா நான் சொல்ல, ஏங்க இதே இருக்கும் போலையா, 3 பவுன் இருக்கும் போலையா, 3 பவுன் வரும் போல. 3 பவுனா எவ்வளோ பாஸ்டர்? நீ எவ்வளோ பாஸ்டர்? 3 லட்சமா? 3 பவுன்னா 3 லட்சம். 3 லட்சம் ஏங்க வச்சா 3 லட்சம் வருங்க. ஆனா அதை திறந்தா அளவில்லாத கோடிகள் வரும், கோடிகள் வரும். ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்? அதை காட்டில் இது பெஸ்ட்டுங்க. நிறைய நேரம் கிறிஸ்தவங்க என்ன செய்றாங்க, இந்த சாவி கையில் இருக்குது, சாவியை கொண்டு போய் அடமானம் வச்சிடலாம், கழுவு எடுத்துக்கலாம். கத்து எப்பா சாவி வச்சிருக்கிறேன், சாவியும் தங்க சாவி தான், சாவியும் தங்க சாவி தான். இந்த சாவியை வச்சு அடமானம் வச்சு நீ வாழ்ந்ததுன்னா வாழ்ந்துடலாம். ஆனா இது 3 லட்சம் ரூபா தான், 3 மாசத்துக்கு தான் வரும், 3 மாசத்துக்கு தான் வரும். ஆனா இதை போட்டு திறந்தீங்கன்னா வாழ்க்கை நீங்க வாழ்ந்தது மட்டும் இல்ல, உங்க சந்ததியோ சந்ததி வாழலாம். ரைட்டா? யார் யாருக்கெல்லாம் சாவி அடமானம் வைக்கலாம்னு யோசிக்கிறீங்க? யாரெல்லாம் சாவியை வச்சு திறக்கலாம்னு யோசிக்கிறீங்க? திறக்கலாமா? திறக்கலாமா? சாவி அடமானம் வைக்கிறது யாரு? சாவி அடமானம் வச்சா பரவாயில்லன்னு யாரு நினைக்கிறா? சரியா? இப்ப ஆண்டவர் நம்ம கையில இப்படி ஒரு சாவியை கொடுத்திருக்காரு. எடுத்துக்கொள்வோம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாவி. மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பெருக்கத்துக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. சோதித்து பாருங்கள் அப்படிங்க. அப்ப என்ன சொல்றாரு? ஏப்பா நான் உங்க கையில ஒரு சாவி கொடுத்துருக்கிறேன், அந்த சாவிக்கு பேர் என்னது? தசம பாகம். இந்த சாவிக்கு பேர் என்னது? இந்த சாவிக்கு பேர் தசம பாகம். அப்போ இந்த சாவி அடமானம் வச்சா சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம். 3 மாசம் சாப்பிடலாம், அல்லது 1 வாரத்துக்கு சாப்பிடலாம். நம்ம எவ்வளவு செலவழிக்கமோ அப்படி. ஒரு சிலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா போய் ஃபீனிக்ஸ் மாலுக்குள்ளே போனாங்கன்னா போயிட்டு வரும்போது ஒன்றும் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம திறமையான ஆளுகளாக இருக்கும். ரைட்டா? ஆனால் அவர் சொல்றாரு, இந்த சாவியை வச்சு திறந்தீங்கன்னா நான் வானத்தின் பலகடிகளே திறந்து உங்களால் இடம் கொள்ள முடியாது, உங்களால் செலவழிக்க முடியாது. நீங்க செலவழிச்சு 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 உட்காந்து தின்னா கூட மாறாது. நீங்க செலவழிச்சு 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 பண்ணா கூட உங்களால் செலவழிச்சு முடிக்க முடியாது. ஆனா அது திறக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க ஒரு சாவி இருக்குது. இந்த சாவியை நீங்க யூஸ் பண்ணி நீங்க திறந்தீங்க அப்படின்னா எவ்வளவு திறக்க. ஆனா நம்ம கிறிஸ்தவ உலகம் அது எதுக்கு பாஸ்டர்? அது நம்ம தசம பகல்லாம் பாஸ்டர் அது வரியெல்லாம் பிடிச்ச பிறகு கொடுக்கணுமா, வரி பிடிக்க முன்ன கொடுக்கணுமா? உங்க சாவி எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு வச்சுக்கோங்க. வரி பிடிச்ச பிறகு கொடுக்கணும், சின்ன டப்பாவை திறக்கும். வரி நல்லா கொடுக்கணும், பெருசா திறக்க போகுது. அவ்வளோ சாவி உங்க சாவி தான், உங்க கையில் இருக்கிற சாவி நீங்க எப்படி வச்சுக்கலாம். பெருக்கத்தின் தேவன்
பெருக்கத்தின் தேவன், பெருக பண்ணுகிறது. இந்த சாவியை நீங்க உபயோகப்படுத்தலாம். உபயோகப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துல இன்றைக்கு தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறதை எடுத்து, இந்த சாவியை எடுத்து திறந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பெருக்க வரும். நீங்க 10 மடங்காய் இல்ல, 100 மடங்காய், 1000 மடங்காய், கோடியாய் பெருக முடியும். நீங்கள் கோடியாய் பெருகுவீர்கள். கோடியாய் பெருகுவீர்கள். ஒரு விதவை இருந்தா, அங்கே போய் எலியா போய் சொன்னாரு, ஏமா போய் தண்ணி கொடுமா. அவ தண்ணி கொடுக்க போனா, சரிம்மா அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன ரொட்டி கொண்டு வா. அவ சொன்னா, என்னிடத்துல ஒன்றுமில்லை. அவளும் அதே சொன்னான், என்னிடத்துல ஒன்றுமில்லை, எதை தவிர ஒரு கொஞ்சம் மாவை தவிர, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தவிர என்கிட்ட ஒன்றும் இல்லை. அதை நாங்கள் ரொட்டி தின்னுட்டு என்ன பண்ண போறோம்? ஏங்க போறதே சாக போறது, அதுல தின்னுட்டு சாவுறது, போறதே சாவுறது தானே. நிறைய பேரோட என்ன அப்படித்தான் இருக்குது பாருங்க. சாக போறதுக்கு தின்னுட்டு சாக போறது, தின்னுட்டு வாழணுங்க, சாப்பிட்டுட்டு வாழணும். சாப்பிட்டுட்டு சாக போறதுக்கு இல்லை, சாப்பிட்றது எதுக்கு? வாழ்றது. இப்ப எலியா சொன்னாரு, ஏமா நீ சாப்பிட்டுட்டு சாக வேண்டாமா, சாப்பிட்டுட்டு வாழு. அப்ப என்ன பண்ணு, அந்த இருக்கிறதுல ஒன்னு எடுத்துட்டு வா, அது வாழ்க்கையினுடைய அடையாளம். எலியா சொல்லி முடிச்ச பிறகு வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு அவனும் அவளும் அவள் வீட்டாரும், எனக்கு தெரியாது இந்த வீட்டார்ல எங்க இருந்தா வந்தாங்கன்னு. சாக போறப்ப ஒரு வேலை காணோம். சாக போறப்ப எவ்வளோ இருந்தாலும் கூட எதிர்பார்க்கல, ஒரு வேலை இல்லை. அவளே சொல்றா, எனக்கும் என் மகன் மட்டும்தான் 2 பேர் தான் இருக்காங்க, நாங்கள் 2 பேருக்கும் நாங்கள் சாப்பிட்றதுக்கு 2 விறகு பொறுக்கிறோம். 2 விறகு, 2 ரொட்டி, 2 மணி நேரம், அவ்வளோதான். இதுதான் அவள் பிளான். ஆனா வசனம் சொல்லுது, அவளும் அவள் வீட்டாரும், நிறைய பேர் வந்துட்டாங்க, எங்கெங்கயோ வீட்டார் வந்துட்டாங்க. ஏன்னா இங்க வந்தா என்ன ஆக போறது இல்ல, மாவு குறையாது. என்ன குறையாது? பெரியம்மா எப்படி இருக்கீங்க? அப்படியே வந்த வீட்டுக்கு, எதுக்குடா வந்த? இங்க என்ன ரொட்டி தின்னா காலி ஆகாது. எங்க வீட்டுல இருக்க மாவு ரொட்டி தின்னுட்டா காலி ஆயிடும். அடுத்து, அக்கா என்னக்கா எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு. இன்னொரு அக்கா வந்துச்சு, தங்கச்சி என்னம்மா, ஐயோ அண்ணா உன்னை பார்க்க ரொம்ப நாளா யோசனையா இருந்தம்மா. வந்துட்டாங்க எல்லாம் ஊரு வட்டி கட்டி வந்துட்டாங்க. ஊர்ல இருந்து எந்தெந்த ஊர்ல இருந்து வந்துட்டானுங்க. என்னாச்சுங்க, என்னங்க என்ன விசேஷம்? என்ன அந்த வீட்டு முன்னாடி, ஐயோ உங்களுக்கு தெரியாதா, அந்த சாராக்கா வீட்டுல ரொட்டி சுட்டுக்கிட்டே இருந்தா மாவு காலி ஆகாதுங்க, அதனால நாங்க எல்லாம் அங்க வீட்டுல சாப்பிட்றோம். எல்லாம் ஊரே போய் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இருந்த கடைசி மாவு தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதான் என் வாழ்க்கையோட கடைசி தருணம், இது கடைசி நாள், இது என் கடைசி மணி நேரம். டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்க போறேன். கடந்த நாட்கள்ல இங்க நம்ம இருந்து ஒரு சகோதரியை கொடுத்து மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், இது கடைசி நாள், நாளை ஒரு நாள் தான் இருக்க போறீங்க, இனி அதுக்கு மேல இருக்கிறது சான்ஸ் இல்லை. ஆனா அந்த சகோதரி அந்த ஒரு நாளை தேவனுக்கு கொடுத்தாங்க. இது கடைசி நாள். அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த 48 மணி நேரம் தான், இது கடைசி நாள், இந்த நாளை விட்டு இனி உங்களுக்கு இருக்குது ஒரே ஒரு நாள் தான் இருக்கு, கடைசி நாள். ஆனா அந்த ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து அவர்கள் தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். அந்த இடத்துல இருந்து இந்த ஆலயத்துல ஒரு ஆஃபரிங் அனுப்பினாங்க. கடைசி நாள், அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு ஜீவனோட புது பலத்தோட கூட கடந்த வெள்ளிக்கிழமை நம்ம மத்தியில வந்து நின்னாங்க. உங்களுக்கு ஒரு வேலை கடைசி நாள்னு நீங்க நம்பலாம், ஆனா தேவன் சொல்றாரு அதுதான் சாவி, கடைசி சாவி உங்ககிட்ட. இதை தரங்க, இதை திறந்து உபயோகப்படுத்து, பெருகுங்கள். டபுளா இல்ல,
10 மடங்கு, 1000 கோடா கோடியாய் பெருகுவீர்கள். பெருகுவீர்கள் இயேசுவின் நாமத்தால. இது பெருக்கத்தின் வேலை. அப்படியே எழுந்திருப்போம். உங்க மேல நான் ஒரு பெருக்கத்தை பேச போகிறேன். உங்க மேல ஒரு பெருக்கத்தை பேச போகிறேன். உங்க சாவியில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு யோசிங்க, இந்த சாவியை நான் அடமானம் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த அம்மா மாதிரி அவ்வளவுதாங்க, இதை வச்சுட்டு நானும் என் மகனும் சாக போறேன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, நான் இந்த சாவியை கொண்டு திறந்து நான் அநேக நாள் வாழ போகிறேன். நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் வாழும் என்று சொல்கிறீர்களா? இது வாழ்க்கையின் அடையாளம். இது வாழ்க்கையின் அடையாளம். இது பெருக்கத்தின் அடையாளம். இந்த சாவி மகாபிரிய தேவனுடைய பண்டக சாலையை திறக்கிற சாவி. இந்த சாவி தேவனுடைய மனதுகளை திறக்கிற சாவி. இந்த சாவி இது மகா நன்மையை திறக்கிற சாவி. இன்றைக்கு சொல்ல, ஆண்டவரே, நான் இந்த சாவியை அடமானம் வைக்க போறேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சாவியை கொண்டு திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதத்தை நான் அறுக்க போறேன். இடம் கொள்ளாமல் போ, தேவன்கள் மேல் இடம் கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்படியே கரங்களை உயர்த்துவோம். இன்றைக்கு உங்க பொருளாதாரத்தின் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் பேசுறேன், பெரிய நன்மையை பேசுறேன், பெரிய கிருபையை பேசுறேன். இது ஏதோ சபைக்கு மைக் வாங்குறதுக்காக நீங்க கொடுக்கல. நான் திரும்ப சொல்றேன், சபைக்கு மைக் வாங்குறதுக்காக கொடுக்கல, பாஸ்டருக்கு வண்டிக்கு பெட்ரோலுக்கு போடுறதுக்காக கொடுக்கல. ஒரு தேவ மனுஷனை தேவன் ஒருவரை தவிர வேற ஒருவரால் போஷிக்க முடியாது. எந்த மனுஷனும் போஷிக்க முடியாது. தைரியமா சொல்றேன், பிரகடனப்படுத்துகிறேன். இந்த மேடை நின்று நாங்க எங்கேயும் ஐயா இந்த இடத்துல நீங்க இது கொடுத்தலன்னா நாங்க ஊழியத்தை மூடிடுவோம். இல்ல, தேவன் இந்த ஊழியத்தை கட்டுகிறார். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்கள் விதைக்கிற விதை உங்கள் மேலும் உங்கள் எதிர்காலத்தின் மேல விதைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் மேல விதைக்கிறீர்கள். உங்களுடைய நன்மைக்காக விதைக்கிறீர்கள். இது சபைக்கு ஏசி போடுறதுக்கு இல்ல. தேவன் அதற்கு முன்னமே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நான் கொடுத்ததா பாஸ்டர், நான் தான் ஏசி வாங்க காசு கொடுத்தேன். இல்ல, அதை கொடுத்ததே கர்த்தர் தான். ஆகையினால இன்றைக்கு தைரியமா சொல்லுங்க, நான் விதைக்கிற இந்த விதை, இந்த சாவி என் எதிர்காலத்தின் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. உங்களுடைய விதைகளை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க இன்றைக்கு விதைக்கணும்னு சொல்ற விதைகளை கையில் எடுத்துக்கோங்க. I just want to bless that. நீங்க இன்றைக்கு எந்த சாவி எடுக்க போறீங்களோ இந்த சாவி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பரலோகம் திறக்கிறதற்கு பரலோகம் போதுமானதா இருக்குது. சாவி உங்க கையில இருக்குது. நீங்க திறந்து எடுத்துக்க வேண்டியது வேலை. பரலோகம் நீங்க சாவி போட திறந்த பிறகு நிரம்ப போறது இல்ல, நிரம்பி இருக்குது. பரலோகம் நிரம்பி இருக்கிறது. இன்றைக்கு இந்த சாவியை போட்டு திறந்துக்கலாம். ரே பிரஹன் தலபஷரமாயா தெரே கரபலய கெனனபோஷரே. நான் விதைக்கிற இந்த விதை ஒரு மகாபெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர ஒரு விதை. சில விதைகளை நீங்க பார்க்கலாம். அந்த விதை என்னன்னா சின்ன விதையா இருக்கும். கற்பாறையில விழுந்தா பாறையை பிளந்துக்கிட்டு இது மேல வரும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில கற்பாறைகள் இருக்குதா? நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த விதை கற்பாறைகளை பிளக்கிற விதை. நான் நிச்சயமா ஒன்று தெரியும். எங்க ஊர்ல ஒரு கிணறு இருந்தது, ரொம்ப பாலும் கிணறு. அந்த கிணறுல திடீர்னு எங்கிருந்து வந்தது ஒரு ஆலமரம் சின்னதா முளைச்சு வந்தது. அந்த கிணத்துக்குள்ள, அந்த பாலும் கிணத்துல இந்த ஆலமரம், இந்த ஆல விதை எவ்வளவு இருக்கும், இவ்வளோ சின்ன விதை, அது விழுந்து அது எங்கேயோ பாறை உடைச்சிருச்சு. உடைச்சோன்னா தண்ணி வெள்ளமா பெருகி வந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அந்த ஊரை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அந்த கிணறு ஒரு நாள் வத்தினது இல்லை. இன்னைக்கு ஒரு விதை சின்ன விதையா இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு நாள் வற்றி போகாத வரைக்கும் மகாபெரிய பெருக்கத்தை கொடுக்கிறேன். இந்த பெருக்கத்தை இந்த விதைகள் மேல பேசுகிறேன். இந்த விதைகள் மேல இந்த பெருக்கத்தை பேசுகிறேன். கோடியாய் பெருகுவார்களாக. நீர் இவர்களுக்கு கொடுத்த பெரிய ஆச்சரியமான திட்டங்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஆச்சரியமான ஞானத்துக்காக நன்றி செலுத்துறோம். புது கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இன்றைக்கு விதைக்கிற இந்த விதைகள் இது பாறைகளை பிளக்கும், கற்பாறைகளை முறிக்கும் இயேசுவின் நாமத்தால. பரலோகத்தின் வாசல்களை திறக்கும் இயேசுவின் நாமத்தால. கர்த்தராக பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தால. ஆமென். இன்றைய தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று நம்புகிறோம்.
உங்களுடைய சாட்சிகள், ஜெப விண்ணப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். அல்லது கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவிடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். நிச்சயமா நீங்க கேட்டுட்டு லைக் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்துறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய தேவ செய்தியோடு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.